திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அனுமதி அளித்து நிதி ஒதுக்கி 200 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முன்னாள் துணை முதல்வரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு உதயநிதி அவர்கள் நேரில் வந்து அந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள். அப்போது முதல் இன்று வரை அதன் பின் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த அரசு பொறுப்பேற்று 2 மாத காலம் ஆகியும் நிரந்தர பணியாளர்கள் கிட்டத்தட்ட 90 செவிலியர்கள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 100க்கும் மேற்பட்ட பிற பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை. அனைத்து பணிகளும் நிரந்தரமாக யாரும் பணியமர்த்தப்படவில்லை. மாவட்டத்தின் பல மருத்துவமனைகளில் இருந்து ஆங்காங்கே இருக்கின்ற மருத்துவர்களை இங்கே தற்காலிக பணியாளர்களாக நியமித்து மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளும் சரியாக இயங்கவில்லை. மாவட்ட தலைமை மருத்துவமனை வள்ளியூரிலும் சிறப்பாக இயங்கவில்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நிரந்தர பணியாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் வரும் என்று சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக கடந்த கால ஆட்சியில கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் என்ற காரணத்தினால் என்னவோ அதுக்கு சுணக்கம் காட்டுவதும் கிடப்பில் போடுவதும் வேதனையாக இருக்கின்றது. இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து விரைவாக நடைபெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மக்களை திரட்டி போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெறும். புதிய ஆட்சி எனக்கு தெரிஞ்ச எழுதில இந்த ஆட்சி எப்படி ஆட்சி அப்படின்னா அல்காரிதம் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அல்காரிதம்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், எக்ஸ் வலைத்தளம், ட்விட்டரு, வாட்ஸ்அப் மூலம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான கட்டமைப்பை தேர்தலுக்கு முன்னாலேயே தவேக கட்சி உருவாக்கி வச்சிருக்கு. அதன் மூலம் ரீல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு தொடர்ந்து ரீல் வருமே தவிர ரியல் ஆட்டு இந்த அரசு செய்கின்ற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசாக செயல்படுகிறது. அரசு வழக்கறிஞர் போடுறதுக்கு நீதிமன்றத்திலேயே போய் மனு தாக்கல் அதே கட்சிக்காரங்க சொல்றாங்க. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? அதே போல அந்த கட்சி சார்ந்தவர்களே எங்கிட்ட இப்படி பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு வேலை தரல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இதுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடியா தேவை? இதான் தினம் நீங்க பத்திரிகை ஊடகங்கள்ல கோர்ட் வரைக்கும் ஊழல் பண்றது போய் சேர்ந்திருக்கு. இதை இல்லைன்னு யாரு மறுக்க முடியும், நீங்க சொல்லுங்க. அதனால இந்த அரசு பொறுப்பேற்று பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க பேசுறது அவ்வளவும் ரொம்ப நாங்க நாணயமா யோக்கியமா இருக்கோங்கிறது எதுல போகுது? அல்காரிதத்துல பேருகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி அல்காரிதம் ஆட்சி தான். அதுல இருந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு கட்டமைப்பு வலுவா வச்சிருக்காங்க. அதனால டேஷ்போர்டை பார்ப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த ஏஜ் குரூப் பார்த்துருக்கு, இதுல அப்போ இன்ஸ்டாவில் போடணுமா, யூடியூப்ல போடணுமா, வாட்ஸ்அப்ல போடணுமா, எக்ஸ் தளத்துல போடணுமா, ட்விட்டர்ல போடணுமா, ஃபேஸ்புக்ல போடணுமா, அந்த வேலை தங்கு தடை இல்லாம ஒரு கட்டமைப்பு வச்சு ரீலா பேரிட்டு இருக்கு. ரியல் ஆட்சியில பிஜேபி என்ன நினைக்கும் அதை செய்யுது. உதாரணமா யூஜி போட சொல்றது யாருன்னா யூஜிசி, அது உள்ளுக்குள்ள வருது, அதான் பிரச்சனை. அந்த யூஜிசிக்கும் அதுக்கும் அது கிராண்ட் கொடுக்கணும் யூனிவர்சிட்டிக்கு, அவ்வளவுதான். 2016 இருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் 2014 ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷத்துல ஆரம்பிச்சு இன்னும் வரைக்கும் நீங்க மனோன்மணிய சுந்தரனா பல்கலைக்கழகத்துல போய் கேளுங்க, யூஜிசி கிராண்ட் வருதான்னா நெல், ஒரு நயா பைசா கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்கன்னா RSS சித்தாந்தத்தை புகுத்ததுக்காக யூனிவர்சிட்டிகள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக பண்றாங்க. அது தப்புன்னு நாங்க சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. உச்ச நீதிமன்றம் வரை செய்து நாங்க நியாயம் அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய முறைப்படி ஒரு துணைவேந்தர் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கி 22 பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் இருக்கு. 15 பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லை. அந்த 15 பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் போடக்கு சட்டமன்றத்திலே நான் ஸ்பீக்கரா இருக்கும் போது தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ஒன்றிய அரசுல இருந்து வரல. அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பதிலாட்டி யூஜிசில இருந்து ஒரு மெம்பர் போடுங்க இன்னொன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள உள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. ஏன்னா யூஜிசிக்கு அது ரோல் கிடையாது. 1956 அந்த யூஜிசி ஆக்ட் கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அவங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு உதவி செய்யணும், பணம் கொடுக்கணும், அதையே அவங்க பண்ணலையா? இப்போ அவங்க
இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எதுக்குமே யாருமே அவங்க பண்ணல. மாறாக யூனிவர்சிட்டி எல்லாம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த முயற்சியை பண்றாங்க. இந்த ஆட்சி பிஜேபிக்கு சாதகமா இருக்கிறதுனால இப்போ அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ணதாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதை நடைமுறைப்படுத்த இந்த அரசு வலுவிழந்த அரசாட்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு நிழல் ஆட்சியா நடக்கிறதுனால அவங்க சேர்ந்திருக்காங்க. அவ்வளவுதான். அவரு பாண்டிச்சேரியில கம்போட நின்றுட்டு மிரட்டுறத பார்த்தா என்னமோ அதே போல அவரு நிதியமைச்சர் நிர்மலா அம்மா பணம் கொடுக்கலன்னா இதே பாணியில அங்க போய் வாங்கிட்டு வருவதாருன்னா நீங்க கொண்ட மாதிரி 1000 வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லணும். இத மாதிரி இல்ல கம்போட நின்னார்ல, நான் சொல்லலப்பா. நீங்க உங்க வீடியோவை பாக்குறேன். அதுல என்ன இருக்கு? கம்பு கட்டையோட நிக்கிறாங்க. யாரு? நிதி அமைச்சர், மாண்புமிகு நிதி அமைச்சர் பணம் கேட்டு நிர்மலா அம்மா கொடுக்கலன்னா அவருடைய பாணியில கம்பு எடுத்துட்டு போய் அந்த அம்மாட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு வந்தாக்கி நீங்க 1000 வந்துட்டீன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் தானா வந்ததை மக்கள் வரி பணத்தை அவரு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவர்கிட்ட எப்பவுமே நம்ம தம்பி திருமாவட்ட அந்த கருத்து உண்டு. பிஜேபி இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு இந்த இடம் அங்க அதுக்கு உள்ள இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. உண்மையை தான் அவர் சொல்றாரு. ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக அனுப்போம், மேகதாதுக்கு எதிராக அனுப்போம், இந்த அணுக்கனிமத்துக்கு எதிராக அனுப்போம், 3% இடஒதுக்கீடுக்கு எதிராக அனுப்போம், திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக அனுப்போம், சிறுபான்மையினர் எஃப்சிஆர்ஏக்கு எதிராக அனுப்போம், சிறுபான்மையினர் சர்ச்சோ அல்லது மாஸ்கோ கட்டுறதுக்கு 1 மாசத்துக்குள்ள அப்ளிகேஷன் கொடுத்த 1 மாசத்துல அனுமதி கொடுக்கணும் ஒரு சட்டம் பழைய கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருந்து அதை இப்போ எடுத்தாச்சு. நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சு கோயம்புத்தூர்ல கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ நம்முடைய மாநிலம் சார்ந்த உரிமைகள் பறிபோயிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய மோடி அரசினுடைய திட்டமே என்னன்னா பல லட்சம் கோடி ரூபாய் செலவுல விமான நிலையம் கட்டுவாங்க, அதானிக்கு கொடுத்துருவாங்க. பல லட்சம் கோடி ரூபாயில ஆர்வர் தயார் பண்ணுவாங்க, யார்கிட்ட கொடுத்துருவாங்க? அதானிட்ட கொடுத்துருவாங்க. அதே போல பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு உருவாக்கி இருக்கக்கூடிய நல்ல பள்ளிக்கூடத்தெல்லாம் எடுத்து பிஎம் ஸ்ரீ ஃபண்டு நான் பாதி பணம் தரேன்னு முதல்ல சொல்லுவாங்க. சொல்லிட்டு பாதியை அப்புறம் குறைச்சு இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவங்க நான் 5000 கோடி தருவேன், நீ 4000 கோடி போடுன்னு இப்ப சொல்லிட்டாங்கல்ல. முழுதும் ஒன்றிய அரசு தந்தது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் வாங்கி திரும்ப அதானிட்ட கொடுத்துருவாங்க. அதே போலதான் பல்கலைக்கழகத்தையும் வாங்கி யாருக்கு கொடுக்க? தனியாருக்கு கொடுக்காக தான் யூஜிசில 2 மெம்பர் போட்டு நம்ம இது தேடுதல் குழுவில் சர்ச் கமிட்டி, அதாவது நம்ம துணைவேந்தர் நியமிக்கிறதுக்கு ஒரு தேடுதல் குழு இது பண்ணுவோம். அதுல கவர்னர் நாமினி 1, சிண்டிகேட் அந்த யூனிவர்சிட்டியில உள்ள நாமினி 1, கட்சி நம்முடைய இணை வேந்தர் அமைச்சர் அவரு சார்பாட்டு 1, 3 பேர் வச்சு இப்போ பண்றோம். அதை என்ன செய்ய போறாங்க? இப்போ 5 பேர். அதுல 1 யூஜிசி வந்துருன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணக்காக அதை பண்றாங்க. அதான் அதனால்தான் நம்ம எதிர்க்கிறோம். இது எல்லாமே எடுத்து பாரத பிரதமருடைய நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை பண்றாங்க. அவ்வளவுதான்.